இந்த ஷர்ட் வேர் பண்ணிட்டு டே 1 ஸ்டார்ட் பண்ணேன். டே 8 அன்னைக்கு பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிருக்கேன். சேம் ஷர்ட் அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண போறேன் இந்த ஷர்ட் வேர் பண்ணிட்டு. என்ன சர்ப்ரைஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நான் எப்படி பண்ணேன்னு இந்த சீரிஸ்ல சொல்ல போறேன். நானும் ரவுடி தான் சீரிஸ். அண்ட் ஃபைனல் எபிசோட்ல ஒரு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண போறேன். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. பார்ட் 1 டே 1ல இருந்து டே 8 வரைக்கும் என்ன பண்ணேன்னு சொல்றேன். ஜம்பிங் ஜாக்ஸ், வால் புஷ் அப்ஸ் அண்ட் சப்வே சர்ஃபர்ஸ் கன்சிஸ்டன்சியா 8 நாளும் பண்ணிட்டு இருந்தேன். குடத்தை தூக்காதவன் தூக்க ஆரம்பிச்சேன். மார்னிங் டிஃபன் என்ன எடுத்துக்கிட்டேன்னா தோசை, தக்காளி சட்னி, வாழைப்பழம். நான் வச்ச மேஜர் கோல் என்ன சாப்பிடணும் அதோட கம்மியா சாப்பிட ஆரம்பிக்கணும். இட்லி, தோசை, சப்பாத்தி கம்மியா சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆஃப்டர்நூன் மேக்ஸிமம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு அளவும் குறைச்சிட்டேன் அண்ட் காய்கறி அதிகமா எடுத்துக்கிட்டேன். இந்த 8 நாளும் பருப்பு சாம்பார் தான் அதிகமா எடுத்துக்கிட்டேன். அடுத்து வெயிட் லாஸ்க்கு வெள்ளரிக்காய் அண்ட் நெல்லிக்காய் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜூஸ் கொஞ்சம் இன்டேக் பண்ண, முக்கியமா சுகர் கட்டோட. வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வாக்கிங் சீனரி கொண்டு வந்தேன். ஒரு நாள் நடக்கும்போது ஒரு கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ண பிளான் பண்ணேன். கேலரிஸ் நல்லா குறைஞ்சிச்சுங்க. நைட்டு அதிகபட்சமா சப்பாத்தி தான் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொல்ல என்ன 8 சப்பாத்தி சாப்பிடுவேன் நார்மலா அண்ட் 4 சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சேன். 8 டேஸ்ல நான் பண்ண 2 தப்பு. கிரேவிங்ஸ்ல பன்பட சாம் அண்ட் பரோட்டா சாப்பிட்டேன் தெரியாம. அது தெரிஞ்சு என்னோட ஜர்னிக்காக நான் கத்துக்கின சில விஷயங்கள். பசியை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பிரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். 8 நாளும் நம்ம வீட்டுல இருந்து என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதுவும் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல வாழ்க்கையில ஜிம்முக்கு போகாதவன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக எதுக்கு ஜிம்முக்கு போறேன் எல்லாமே நீங்க அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்.